கிறிஸ்துவில் பிரியமான உங்களை எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நான் ஆந்திரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஒரிசாவிலே மிஷனரியாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். உங்களுடைய கரத்தை விரித்து அந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்தத்தம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயா 32:18 நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் உங்களை தாபரிக்கிற உங்களுடைய இடங்களிலும் எல்லா விருத்தியான நேர்த்தியான சமாதான இடங்களிலும் உங்களை என்ன செய்ய போறார்? தாபரிக்க பண்ண போறார். சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நாம் போகிற இடத்துல வேலை ஸ்தானத்தில் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட போகிறார். அவர் உங்களை உயர்த்த போகிறார். குடும்பத்தில் குடிகாரன் மத்தியில், வேதனை மத்தியில், சூழ்ச்சிகள் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. அக்கம் பக்கத்தில் வேதனை மத்தியில் இருக்கலாம். கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். செபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சமாதானம் இல்லாமல், ஆண்டவரே, நிலையான குடியிருப்பு இல்லாமல் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சுவாமி, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தடைகளை மாற்றுங்க, உயர்த்துங்க, தேவையை சந்திங்க, கண்ணீரை துடைங்க. ஆண்டவரே, உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்பட உதவி செய்யும். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.